அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டைட்டில் பேஸ் லாக்டு லூப். இந்த பேஸ் லாக் லூப்னா என்ன, அது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம், அதை பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். பொதுவா இந்த பேஸ் லாக் லூப்புங்கிறது ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம். இது என்ன பண்ணுதுன்னா, இந்த அவுட்புட் சிக்னல், இந்த பேஸ் லாக் லூப் வந்து ஒரு அவுட்புட் சிக்னல் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா, அதுல ஒரு இன்புட் சிக்னல் கொடுக்குறோம். இன்புட் சிக்னல் கொடுக்கும்போது ஒரு அவுட்புட் சிக்னல் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த அவுட்புட் சிக்னலோட ஃப்ரீக்வன்சி அண்ட் பேஸ் ஆங்கிள் மேட்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி இன்புட் சிக்னல் ஃப்ரீக்வன்சி அண்ட் பேஸ் ஆங்கிள். அதாவது இது வந்து என்ன பண்ணுன்னா, அவுட்புட் சிக்னலோட ஃப்ரீக்வன்சி அண்ட் பேஸ் ஆங்கிள் ஈக்குவலா, அதோட பேஸ் ஆங்கிள் வந்து ஈக்குவலா இன்புட் சிக்னலோட பேஸ் ஆங்கிள் அண்ட் ஃப்ரீக்வன்சிக்கு ரெண்டுமே சேமா இருக்க மாதிரி இது மெயின்டைன் பண்ணுது. ஓகேங்களா, அதாவது அவுட்புட் சிக்னல் ஃப்ரீக்வன்சி அண்ட் பேஸ் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு தி இன்புட் சிக்னல் ஃப்ரீக்வன்சி அண்ட் பேஸ் ஆங்கிள், அந்த மாதிரி இருக்கும் போது இது மெயின்டைன் பண்ணுது. ஓகேங்களா, இந்த பேஸ் ஆங்கிள்ங்கிறது ஒரு க்ளோஸ் லூப் சிஸ்டம். ஓகேங்களா, இந்த பேஸ் ஆங்கிள் லூப் சிஸ்டம் வந்து பல விதமான அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்றாங்க. அதாவது எஃப்எம் ஸ்டீரியோ டிகோடர், அதாவது ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் ஸ்டீரியோ டிகோடர்ஸ், அந்த சர்க்யூட்ல இது யூஸ் பண்ணலாம். மோட்டார் ஸ்பீட் கண்ட்ரோல்ஸ், ட்ராக்கிங் ஃபில்டர்ஸ், ஃப்ரீக்வன்சி சிந்தசைஸ்டு டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர், இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் இந்த பேஸ் லாக் லூப் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, இந்த பேஸ் லாக் எதுக்காக நம்ம மெயினாக யூஸ் பண்றோம்னா, இட் ஜென்ரேட் தி ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல், ஹை ஃப்ரீக்வன்சி ஸ்டேபிள் கான்ஸ்டன்ட் அவுட்புட் சிக்னல் ஃப்ரம் தி ஃபிக்ஸ்டு லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல். அதாவது இந்த இந்த பேஸ் லாக் லூப்ல இன்புட்லனா லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல் நம்ம கொடுக்குறோம், அவுட்புட்ல இட் ஜென்ரேட் தி ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல். இது ஜென்ரேட் பண்றதுக்கு இன் கம்யூனிகேஷன் அப்ளிகேஷன்ல இந்த பேஸ் லாக் லூப் வந்து இந்த அப்ளிகேஷன்ல யூஸ் ஆகுது. அதாவது அவுட்புட்ல வந்து ஹை ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட் அவுட்புட் சிக்னல் ப்ரொடியூஸ் பண்ணுது வித் ரெஸ்பெக்ட் டு தி ஃபிக்ஸ்டு லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல். நாம ப்ரீவியஸ் வீடியோல வோல்டேஜ் கண்ட்ரோல்டு ஆசிலேட்டர் நம்ம பார்த்தோம். ஓகே, இந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டரே வந்து நமக்கு அதிக ஹை ஃப்ரீக்வன்சி அவுட்புட் சிக்னல் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படி இருக்கும்போது எதுக்காக நம்ம பேஸ் லாக் லூப் யூஸ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஓகேங்களா, இப்ப வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர்ல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அதோட ஃப்ரீக்வன்சி, அவுட்புட் ஃப்ரீக்வன்சி ஹை ஃப்ரீக்வன்சி தான், பட் அந்த ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். என்னதான் நம்ம கான்ஸ்டன்ட் இன்புட் வோல்டேஜ் கொடுத்தானோ அவுட்புட்ல ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. என்ன ரீசனா, அந்த இந்த டெம்பரேச்சர் அண்ட் நாய்ஸ், அதனால இந்த பேஸ் லாக், அதனால இந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டரோட அவுட்புட் ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்ப அந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் அவுட்புட் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்டேபிள் ஃப்ரீக்வன்சி அவுட்புட் கொடுக்கணும். ஓகேங்களா, கான்ஸ்டன்ட் ஸ்டேபிள் ஹை ஃப்ரீக்வன்சி அவுட்புட் கொடுக்கணும். அதுக்காக தான் நம்ம பேஸ் லாக் லூப் யூஸ் பண்றோம். இந்த பேஸ் லாக் லூப் என்ன பண்ணுதுன்னா, என்ன பண்ணும், இது வந்து ஒரு கண்ட்ரோல் சிக்னல் கொடுக்குது. யாருக்கு, வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டருக்கு ஒரு கண்ட்ரோல் சிக்னல் கொடுத்து மெயின்டைன் பண்ணுது. வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் அவுட்புட் வந்து கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி சிக்னல், கான்ஸ்டன்ட் ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல் இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணுது. அதுக்காக தான் பேஸ் லாக் லூப் சிஸ்டம் யூஸ் பண்றோம். இப்போ பேஸ் லாக் லூப் சிஸ்டம் இல்லாம நம்ம விசிஓ யூஸ் பண்றது யூஸ்லெஸ், அது எதுக்குமே உபயோகப்படாது. பேஸ் லாக் லூப் யூஸ் பண்ணி தான் வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த பேஸ் லாக் லூப் வந்து ஒரு ஃபீட்பேக் சிஸ்டம் சொல்லலாம். அதாவது இது வந்து க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் சொல்லலாம். இதுல இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட், இந்த க்ளோஸ் லூப் சிஸ்டத்துல இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் அண்ட் பேஸ் கம்பேரட்டர். ஓகேங்களா, இந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் அண்ட் பேஸ் கம்பேரட்டர் வந்து இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட். நம்ம முன்னாடியே சொன்னோம், வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் என்னது, டிசி வோல்டேஜ் கொடுத்தோம், இன்புட்ல டிசி வோல்டேஜ் கொடுத்தா என்ன ஆகும், இட் ப்ரொடியூஸ் தி ஹை ஃப்ரீக்வன்சி அவுட்புட் சிக்னல். ஓகேங்களா, அதுதான் வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர்னு சொன்னோம். அந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் வந்து என்ன ஆகும், கான்ஸ்டன்ட் ஹை ஃப்ரீக்வன்சி அவுட்புட் சிக்னல் ஜென்ரேட் பண்ணாது. ஏன்னா இதை வந்து ஈஸிலி அஃபெக்டட் பை நாய்ஸ் அண்ட் டெம்பரேச்சர். அதனால தான் நம்ம பேஸ் லாக் லூப் யூஸ் பண்ணி இந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டருக்கு ஒரு கண்ட்ரோல் சிக்னல் கொடுத்து, வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் வந்து கான்ஸ்டன்ட் சிக்னல் அவுட்புட் சிக்னல், ஹை ஃப்ரீக்வன்சி அவுட்புட் சிக்னல் கொடுக்குற மாதிரி நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா, அதுதான் இங்கே நான் இந்த ஸ்லைடில் சொல்லியிருக்கோம். இந்த பேஸ் லாக் லூப் சிஸ்டம் இஸ் யூஸ்டு டு ஜென்ரேட் தி ஹை ஃப்ரீக்வன்சி அவுட்புட் சிக்னல் ஃப்ரம் தி ஃபிக்ஸ்டு லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல். அதாவது பேஸ் லாக் லூப்பில் ஃபிக்ஸ்டு லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல் இன்புட்டில் கொடுத்தோம், அவுட்புட்டில் என்ன ஆகுது, ஹை ஃப்ரீக்வன்சி அவுட்புட் சிக்னல் கிடைக்குது. ஓகே, நம்ம பேஸ் லாக் லூப் ஆப்ரேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி
ரெண்டு சிக்னலோட பேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் எப்படின்னு பார்க்குறோம். அண்டு ரெண்டு சிக்னல் ஃப்ரீக்வன்சி எப்படி சேமாக இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு சைனூசாய்டல் சிக்னல் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இது அப்பர் சைனூசாய்டல் சிக்னல், இது வந்து லோயர் சைனூசாய்டல் சிக்னல். இந்த அப்பர் சிக்னல் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க, 0ல் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? செகண்ட் சிக்னல் பார்த்தீங்கன்னா செகண்ட் சிக்னல் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, ஆஃப்டர் சம் பேஸ் ஆங்கிளுக்கு அப்புறம் தான் இந்த பாயிண்ட்ல தான் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு சிக்னலுக்கும் உள்ள பேஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பாருங்க. இந்த போர்ஷன் வந்து பேஸ் டிஃப்ரென்ஸ், அதாவது இந்த போர்ஷன் பேஸ் டிஃப்ரென்ஸ், சிமிலர்லி இந்த போர்ஷன் வந்து பேஸ் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள், இந்த செகண்ட் ஆஃப் சைக்கிள், இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்கன்னா ஒரு சைக்கிள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைக்கிள் இங்கிருந்து இந்த போர்ஷன் வரும் ஃபர்ஸ்ட் சைக்கிள். இந்த ஃபர்ஸ்ட் சைக்கிளில் பேஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும் பாருங்க, இந்த போர்ஷன் வந்து பேஸ் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? சிமிலர்லி இந்த செகண்ட் சைக்கிள் பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் சைக்கிள். இந்த செகண்ட் சைக்கிளில் இந்த அப்பர் வேவ் ஃபார்ம் அண்ட் லோயர் வேவ் ஃபார்ம் பேஸ் டிஃப்ரென்ஸ் பாருங்க இந்த போர்ஷன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சைக்கிளில் அப்பர் அண்ட் லோயர் சிக்னல் இந்த பேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த போர்ஷன். பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்ஷனும் சேமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ பேஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் சைக்கிளும் இந்த செகண்ட் சைக்கிள் ஆஃப் தி அப்பர் அண்ட் லோயர் வேவ் ஃபார்ம் வந்து சேமாக இருக்குது. அப்போ இந்த கண்டிஷனில் இந்த ரெண்டு வேவ் ஃபார்மோட ஃப்ரீக்வன்சி வந்து சேம்னு சொல்கிறோம். ஓகேங்களா? பேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கனால ரெண்டு சேம்னு சொல்கிறோம். ஃப்ரீக்வன்சி வந்து சேம்னு சொல்கிறோம். சப்போஸ் இந்த ஃபர்ஸ்ட் சைக்கிள் பேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து மாறி இருக்குதுன்னு வச்சுங்களேன், செகண்ட் சைக்கிள் பேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்டாக இல்லாமல் இது அதிகமாகவும் இது கம்மியாகவும் இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு சிக்னல் வந்து நாட் ஒர்க்கிங் இன் தி நாட் இன் தி சேம் சைக்கிள், நாட் இன் தி சேம் ஃப்ரீக்வன்சி. நம்ம இப்போ பேஸ் லாக்டு லூப் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி கன்வென்ஷனல் ஆசிலேட்டருக்கும் வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நமக்கு தெரியும் கன்வென்ஷனல் ஆசிலேட்டர்னா என்னென்னு, கிறிஸ்டல் ஆசிலேட்டர், கால்பிட் ஆசிலேட்டர், ஹார்ட்லி ஆசிலேட்டர், வென் பிரிட்ஜ் ஆசிலேட்டர், இதெல்லாம் கன்வென்ஷனல் ஆசிலேட்டர். இந்த ஆசிலேட்டர்லாம் நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்து ஸ்டேபிள் ஃப்ரீக்வன்சி சிக்னல் ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த சிக்னல் வந்து இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னல் கம்யூனிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? பட்டு வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் வந்து என்ன பண்ணும், ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல் ஜென்ரேட் பண்ணுது இந்த ரேஞ்ச் ஆஃப் செவரல் ஜெகாஹெர்ட்ஸ். ஓகேங்களா? இந்த சிக்னலை தான் நம்ம கம்யூனிகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். இது வந்து இந்த சிக்னலை தான் கேரி சிக்னலை ஆக்ட் பண்ணும். ஓகேங்களா? பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல் ஜென்ரேட் பண்ணுது. பட் அந்த ஃப்ரீக்வன்சி சிக்னல் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. அதாவது இந்த ஃப்ரீக்வன்சி வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்காது, வேரியேட்டாக இருக்கும், டிபெண்டிங் அப்பான் தி டெம்பரேச்சர் அண்ட் நாய்ஸ். இந்த டெம்பரேச்சர் அண்ட் நாய்ஸ்னால வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் வந்து ஈஸியாக அஃபெக்ட் ஆகும். பட் கன்வென்ஷனல் ஆசிலேட்டர் வந்து இந்த டெம்பரேச்சர் நாய்ஸில் அஃபெக்ட் ஆகாது. அதனால அது வந்து கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி சிக்னல் ஜென்ரேட் பண்ணுது. பட் அந்த கன்வென்ஷனல் ஆசிலேட்டர் அவுட்புட் ஃப்ரீக்வன்சி சிக்னல் வந்து லோவாக இருக்கும், இந்த ரேஞ்ச் ஆஃப் சம் கிலோஹெர்ட்ஸ் டு மெகாஹெர்ட்ஸ். அந்த ரேஞ்சில் தான் அது ஜென்ரேட் பண்ணும். அந்த சிக்னலை வந்து நம்ம டைரெக்டாக வந்து நம்ம கம்யூனிகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. இப்போ ரேடியோ ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னல் லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னலை மிக்ஸ்டு வித் தி கேரி சிக்னல். தென் அதுக்கப்புறம் அந்த சிக்னல் வந்து மாடுலேஷன் ப்ராசஸ் மூலமாக லாங் டிஸ்டன்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அதனால இந்த கன்வென்ஷனல் ஆசிலேட்டரோட அவுட்புட் சிக்னலை டைரெக்டாக நம்ம கேரியர் சிக்னலாக யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? பட் வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல். ஓகேங்களா? அதை வந்து கேரியர் சிக்னலை யூஸ் பண்ணி இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னலோட மிக்ஸ் பண்ணி இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னல் வந்து லாங் டிஸ்டன்ஸ் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஓகேங்களா? வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் வந்து கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி சிக்னல் ஜென்ரேட் பண்ணாது, கான்ஸ்டன்ட் ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல் ஜென்ரேட் பண்ணாது. அதனால அதை தனியாக நம்ம யூஸ் பண்ணோம்னா, வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் தனியாக யூஸ் பண்ணி எந்த அப்ளிகேஷனுக்கும் அதை யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு தான் பேஸ் லாக் லூப் யூஸ் பண்ணுறோம். இந்த பேஸ் லாக் லூப் யூஸ் பண்ணி அதை பேஸ் லாக் லூப் என்ன பண்ணும், ஒரு கண்ட்ரோல் சிக்னல் வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டருக்கு கொடுத்து இந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் வந்து கான்ஸ்டன்ட் அவுட்புட் சிக்னல் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி
ஜென்ரேட் பண்ணும். அதுக்கு தான் இந்த பேஸ் லாக் லூப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்க. பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் லாக் லூப்பில் இன்புட்டில் வந்து ஒரு ஸ்டேபிள் ஃப்ரீக்வன்சி சிக்னல் அது நம்ம இன்புட்டில் கொடுக்குறோம். அதாவது ஒரு ரெஃபரன்ஸ் இன்புட் சிக்னல் கொடுக்குறோம். இந்த ரெஃபரன்ஸ் இன்புட் சிக்னல் அதாவது இந்த ரெஃபரன்ஸ் இன்புட் சிக்னல் வித் ஸ்டேபிள் ஃப்ரீக்வன்சி சிக்னல் வந்து ஒரு கன்வென்ஷனல் ஆசிலேட்டர் யூஸ் பண்ணி இந்த சிக்னலை ஜென்ரேட் பண்ணி அதை பேஸ் லாக் லூப்பில் இன்புட்டாக கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் அதோட கிறிஸ்டல் உங்களுக்கு தெரியும். இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டரோட அவுட்புட் ஃப்ரீக்வன்சி வந்து ஸ்டேபிள். ஓகேங்களா. அந்த ஃப்ரீக்வன்சி வந்து ரெஃபரன்ஸாக வந்து பிஎல்எலுக்கு ரெஃபரன்ஸ் இன்புட்டாக பிஎல்எலுக்கு நம்ம கொடுக்குறோம். இப்போ அதே டைமில் இந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் அவுட்புட் சிக்னல் வந்து அந்த ரெஃபரன்ஸ் சிக்னலோட கம்பேர் பண்ணும். இந்த பேஸ் லாக் லூப் என்ன பண்ணுன்னா இந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் அவுட்புட் சிக்னலையும் இந்த ரெஃபரன்ஸ் சிக்னலையும் கம்பேர் பண்ணுது. கம்பேர் பண்ணி ஒரு கண்ட்ரோல் சிக்னல் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த கண்ட்ரோல் சிக்னல் வந்து வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் கொடுத்து வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் அவுட்புட் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணும். ஓகே, நம்ம இப்போ பேஸ் லாக் லூப் ஆப்ரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பிளாக் டயக்ராம் ஆஃப் பேஸ் லாக் லூப். இதில் பேஸ் லாக் லூப்பில் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர், பேஸ் டிடெக்டர் அண்டு லோ பாஸ் ஃபில்டர். இந்த ஃபில்டர் வந்து லோ பாஸ் ஃபில்டர். இது மூணு தான் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட். ஓகேங்களா. இப்போ நமக்கு முன்னாடியே தெரியும் வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல் ஜென்ரேட் பண்ணுது. பட் இது வந்து ஸ்டேபிளாக இருக்காது, அதாவது கான்ஸ்டன்ட்டாக இருக்காது. ஏன்னா இந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் வந்து ஈஸிலி அஃபெக்டட் பை நாய்ஸ் அண்ட் டெம்பரேச்சர். இந்த நாய்ஸ் அண்ட் டெம்பரேச்சர்னால இந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் அவுட்புட் வந்து வோல்டேஜ் கண்ட்ரோல் வந்து அஃபெக்ட் ஆகுது. நாய்ஸ் அண்ட் டெம்பரேச்சர்னால வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் வந்து அஃபெக்ட் ஆகுது. அதனால வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் வந்து ஸ்டேபிள் அவுட்புட் சிக்னல், அதாவது கான்ஸ்டன்ட் ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல் கான்ஸ்டன்ட்டாக ஜென்ரேட் பண்ணாது. அதோட அவுட்புட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்க. அவுட்புட் ஃப்ரீக்வன்சி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். பட்டு முன்னே நம்ம சொல்லிக்கோம் இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வந்து என்னது, அதாவது லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல் ஜென்ரேட் பண்ணுது. பட் இது வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஓகேங்களா. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டயக்ராமில் இந்த ரெஃபரன்ஸ் இன்புட் சிக்னல் வந்து கிறிஸ்டல் ஆசிலேட்டர் அதோட அவுட்புட்டை நம்ம கொடுக்குறோம். இது ரெஃபரன்ஸ் இன்புட்டாக வந்து பேஸ் லாக் லூப்புக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா. இங்கே பிடிங்கிறது பேஸ் டிடெக்டர். இந்த பேஸ் டிடெக்டர் என்ன பண்ணுதுன்னா இந்த ரெஃபரன்ஸ் சிக்னல் கொடுக்குறோம் பாருங்க, அந்த சிக்னலோட பேஸ் ஆங்கிளையும் இந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் ஃபீட்பேக் சிக்னலையும் கம்பேர் பண்ணுது. இந்த பேஸ் ஆங்கிள் ஆஃப் தி வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் அந்த பேஸ் ஆங்கிளையும் இந்த ரெஃபரன்ஸ் இன்புட் சிக்னல் பேஸ் ஆங்கிளையும் கம்பேர் பண்ணுது. கம்பேர் பண்ணி ஒரு எரர் சிக்னல் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா. இந்த எரர் சிக்னல் வந்து என்னன்னா பேஸ் ஆங்கிள் டிஃபரன்ஸ் ஆஃப் தி ரெஃபரன்ஸ் இன்புட் சிக்னல் அண்டு ஃபீட்பேக் சிக்னல். அந்த எரர் சிக்னல் பேஸ் பண்ணி என்ன பண்ணும், அந்த எரர் சிக்னல் அந்த பேஸ் டிஃபரன்ஸ் எரர் சிக்னல் வந்து ஃபில்டருக்கு கொடுக்குது. ஓகேங்களா. த்ரூ ஆம்பிளிஃபையர் வழியே ஃபில்டர் கொடுக்குது. இந்த ஃபில்டர் என்ன பண்ணும், அந்த எரர்ஸ் பேஸ் ஆங்கிள் டிஃபரன்ஸ் எரர் பேஸ் பண்ணி ஒரு டிசி அவுட்புட் வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணுது. அந்த டிசி வோல்டேஜ் வந்து வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் கொடுக்குறோம். ஓகேங்களா. இப்போ என்ன ஆகும், வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் என்ன பண்ணும், மெயின்டைன் தி கான்ஸ்டன்ட் அவுட்புட் சிக்னல், கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி அவுட்புட் சிக்னல். இந்த படத்தை பாருங்க. இந்த ரெஃபரன்ஸ் சிக்னல் ஃப்ரீக்வன்சி வந்து 2 MHz. இந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி இந்த 2 GHz. இந்த பேஸ் டிடெக்டர் என்னன்னா டைரெக்டாக இந்த ரெண்டு சிக்னலையும் வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் சிக்னலையும் ரெஃபரன்ஸ் சிக்னலையும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இது 2 MHz, இது வந்து 2 GHz. அதனால என்ன பண்ணுறோம்னா இங்கே ஒரு ஃப்ரீக்வன்சி டிவைடர் யூஸ் பண்ணுறோம். இந்த ஃப்ரீக்வன்சி டிவைட் பை n ஃப்ரீக்வன்சி டிவைடர் யூஸ் பண்ணுறோம். இங்கே n = 10. அப்போ இந்த இன்புட் சிக்னலில் என்ன ஃப்ரீக்வன்சி வருதோ இந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் அவுட்புட்லேருந்து ஃப்ரீக்வன்சி டிவைடருக்கு இன்புட்டில் என்ன ஃப்ரீக்வன்சி வருதோ அதை 10ஆல் வகுத்து அவுட்புட்டில் சிக்னல் ப்ரொடியூஸ் பண்ணுது, ஃபீட்பேக் சிக்னல் ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஃபீட்பேக் சிக்னல் 2 MHz. அப்போ என்ன பண்ணும், இந்த பேஸ் டிடெக்டர் கம்பேர் தி இந்த ஃப்ரீக்வன்சி சிக்னலையும் இந்த ஃப்ரீக்வன்சி சிக்னலையும் கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் டிடெக்டர் கம்பேர் தி ஃப்ரீக்வன்சியும் கம்பேர் பண்ணாது, அதாவது இந்த பேஸ் ஆங்கிள் ஆஃப் தி இன்புட் சிக்னல் அண்ட் பேஸ் ஆங்கிள் ஆஃப் தி ஃபீட்பேக் சிக்னல் அதை கம்பேர் பண்ணுது. கம்பேர் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டில் எரர் சிக்னல் ப்ரொடியூஸ் பண்ணுது, அதாவது பேஸ் டிஃபரன்ஸ் எரர் சிக்னல், அதாவது பேஸ் டிஃபரன்ஸ் எரர் சிக்னல் ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த பேஸ் டிஃபரன்ஸ் எரர் சிக்னல் தான் நம்ம வந்து ஃபில்டர் கொடுத்து அது மூலமாக தான் வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் இந்த வேவ் ஃபார்ம் பாருங்கள். இந்த வேவ் ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம ஆப்ரேஷன் எப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ரெஃபரன்ஸ் இன்புட் சிக்னல் ஃப்ரீக்வன்சி வந்து 2 MHz. ஓகேங்களா.
இங்கே வந்து இந்த வேவ்ஃபார்ம் 2 வந்து ஃபீட்பேக் சிக்னல், அதுவும் 2 மெகாஹெட்ஸ் தான். ஓகேங்களா? பட் டிஃப்ரெண்ட் பேஸ் ஆங்கிள் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிக்னல் ரெஃபரன்ஸ் சிக்னல் லீட் தி பேஸ் ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஃபீட்பேக் சிக்னல். அதாவது இது வந்து இங்கே முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடுது. ஆஃப்டர் கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் தான் ஃபீட்பேக் சிக்னல் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் பேஸ் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? இப்போ ஒன் சைக்கிள்னா நம்மளுக்கு தெரியும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சிக்னல் இந்த பேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு சைக்கிளுக்கு வந்து கான்ஸ்டன்டாக இருக்குது. ஓகேங்களா? செகண்ட் சைக்கிளையும் பாருங்க, செகண்ட் சைக்கிளையும் இந்த பேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த போர்ஷன் தான் பேஸ் டிஃப்ரென்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் தான் பேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ரெஃபரன்ஸ் இன்புட் பேஸ் ஆங்கிள் அண்ட் ஃபீட்பேக் சிக்னல் பேஸ் ஆங்கிள். இதுதான் பேஸ் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? இது வந்து என்ன கொடுது? பேஸ் டிடெக்டர் கம்பேர் தி ரெஃபரன்ஸ் இன்புட் சிக்னல் பேஸ் ஆங்கிள் அண்ட் ஃபீட்பேக் சிக்னல் பேஸ் ஆங்கிள். இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள எரர் தான் இந்த பேஸ் டிடெக்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இது பேஸ் ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் எரர். அது வந்து பேஸ் டிடெக்டர் கொடுக்குது. ஓகேங்களா? அந்த பேஸ் டிடெக்டர் எரர் வந்து தான் நம்ம என்ன பண்ணோம், ஃபில்டர் கொடுக்குறோம். ஃபில்டர் கொடுத்தோன்னு என்ன ஆகும்? ஃபில்டர் என்ன பண்ணும், அதை மாடிஃபை பண்ணி ஃபில்டர் என்ன பண்ணும், அந்த பேஸ்ட் ஆன் தி எரர் சிக்னலுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிசி வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? அந்த டிசி வோல்டேஜே வந்து வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் கொடுத்து இந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ஸ்டேபிள் சிக்னல் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுதான் ஆப்ரேஷன். ஓகேங்களா? சப்போஸ் இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னோம் வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் வந்து டெம்பரேச்சர் நாய்ஸ்னால அஃபெக்ட் ஆகுது. ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு அசியூம் பண்ணிங்க வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் வந்து டெம்பரேச்சர் நாய்ஸ்னால ஈஸியாக அஃபெக்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும், இங்கே அஃபெக்ட் ஆகும்போது என்ன ஆகும், இந்த அவுட்புட் சிக்னல் ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இப்போ அவுட்புட் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீட்பேக் சிக்னல் ஃப்ரீக்வன்சி ஆல்சோ சேஞ்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எரர்னால 2.1 ஜெகாஹெட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ ஃபீட்பேக் சிக்னல் என்ன ஆகும், 2.1 மெகா ஹெட் சிக்னல். ஓகேங்களா? பட் இன்புட் சிக்னல் வந்து எப்பயுமே கான்ஸ்டன்ட் 2 மெகா ஹெட்ஸ். இந்த ஃபீட்பேக் சிக்னல் அசியூம் பண்ணிங்க 2.1 மெகா ஹெட்ஸ். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும், இந்த பேஸ் டிஃபரன்ஸ் வந்து இந்த பேஸ் டிடெக்டர் கம்பேர் தி இன்புட் சிக்னல் அண்டு பேஸ் ஆங்கிள் ஆஃப் தி ரெஃபரன்ஸ் இன்புட் சிக்னல் அண்ட் பேஸ் ஆங்கிள் ஆஃப் தி ஃபீட்பேக் சிக்னல். இந்த ரெண்டு சிக்னலையும் கம்பேர் பண்ணுது. இந்த கண்டிஷனில் இந்த ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகிறதுனால இந்த பேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த சைக்கிள் ஃபர்ஸ்ட் சைக்கிளுக்கும் செகண்ட் சைக்கிள் தேர்ட் சைக்கிள் எதுவுமே கான்ஸ்டன்ட்டாக இருக்காது. ஓகேங்களா? இங்கே இது ஒரு இன்க்ரீஸ் ஆகும், இது வந்து கம்மியாகும். இந்த பேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாகும், இது கம்மியாகும். அப்படி மாறி 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 அதிகமாகவும் கம்மியாகவும் அப்படி மாறிட்டே இருக்குது. ஓகேங்களா? அதனால என்ன ஆகும், இந்த பேஸ் டிஃபரன்ஸ் எரர் சிக்னலுக்கு தகுந்த மாதிரி இந்த பேஸ் டிஃபரன்ஸ் எரர் சிக்னல் வந்து எங்கே கொடுக்குறோம், ஃபில்டர் கொடுக்குறோம். ஓகேங்களா? இந்த ஃபில்டர் என்ன பண்ணும், இந்த பேஸ் டிஃபரன்ஸ் எரர் சிக்னலுக்கு தகுந்த மாதிரி இட் ஜென்ரேட் தி டிசி அவுட்புட் வோல்டேஜ். இப்போ வந்து வோல்டேஜ் வந்து ஒருவேளை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா? இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லை குறைக்கலாம் பேஸ்ட் ஆன் தி விசிஓ அவுட்புட். இப்போ இது வந்து அவுட்புட் வந்து டிசி வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? அதாவது வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி எப்பப்பெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் இந்த பேஸ் டிடெக்டர் என்ன பண்ணும், இந்த எரர் சிக்னல் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த எரர் சிக்னல் பேஸ் பண்ணி இந்த ஃபில்டர் வந்து டிசி வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த டிசி வோல்டேஜை யூஸ் பண்ணி வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் வந்து மெயின்டைன் தி கான்ஸ்டன்ட் ஹை ஃப்ரீக்வன்சி அவுட்புட் சிக்னல். இதுதான் ஆப்ரேஷன். நாம் இப்போ பேஸ் லாக் லூப்பில் உள்ள இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் என்னென்ன, அதோட இண்டிவிஜுவல் ஆப்ரேஷன் என்ன அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த பேஸ் லாக் லூப்பில் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் என்னென்னா பார்த்தீங்கன்னா பேஸ் டிடெக்டர். இந்த பேஸ் டிடெக்டர் வந்து பேஸ் கம்பேரட்டர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு லோ பாஸ் ஃபில்டர், நெக்ஸ்ட்டு ஆம்ப்ளிஃபையர், நெக்ஸ்ட்டு வோல்டேஜ் கண்ட்ரோல்டு ஆசிலேட்டர். இதெல்லாம் பேஸ் லாக் லூப்பில் உள்ள இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட். இந்த பேஸ் லாக் லூப் வந்து ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ் டிடெக்டர் பற்றி பார்க்கலாம். இந்த பேஸ் டிடெக்டர் என்ன பண்ணுதுன்னா இந்த இன்புட்டில் அப்ளை பண்ண சிக்னல் அதையும் இந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டரில் உள்ள அவுட்புட் சிக்னலையும் கம்பேர் பண்ணுது. ஓகேங்களா? இங்கே பேஸ் டிடெக்டரில் நம்ம அப்ளை பண்ணுற இன்புட் சிக்னல் வந்து கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி சிக்னல், தட் இஸ் எஃப்எஸ். ஓகேங்களா? இந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் அவுட்புட் ஃப்ரீக்வன்சி எஃப்0. இந்த எஃப்0 வந்து சென்டர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி விசிஓன்னு சொல்லலாம், ஆர் ஃப்ரீ ரன்னிங் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி விசிஓன்னு சொல்லலாம். இந்த அவுட்புட் ஃப்ரீக்வன்சி வந்து ஃப்ரீ ரன்னிங் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம்.
வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் அவுட்புட் ஃப்ரீக்வன்சி வந்து ஃப்ரீ ரன்னிங் ஃப்ரீக்வன்சி. இப்போ இன்புட் ஃப்ரீக்வன்சி வந்து ரெஃபரன்ஸ் ஃப்ரீக்வன்சி, ரெஃபரன்ஸ் இன்புட் சிக்னல் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா. இந்த பேஸ் டிடெக்டர் வந்து இந்த இன்புட் சிக்னலோட பேஸ் ஆங்கிளையும் இந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டரில் உள்ள பேஸ் ஆங்கிளையும் கம்பேர் பண்ணுது. ஓகேங்களா. கம்பேர் பண்ணி இந்த அவுட்புட்டில் வந்து ஒரு எரர் சிக்னல் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த எரர் சிக்னல் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? இட் இஸ் தி பேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி இன்புட் சிக்னல் அண்டு இன்புட் சிக்னல் அண்ட் வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் அவுட்புட் சிக்னல். ஓகேங்களா. இந்த பேஸ் டிஃபரன்ஸ் எரர் சிக்னல் எங்கே போகுது? லோ பாஸ் ஃபில்டர் போகுது. இந்த லோ பாஸ் ஃபில்டர் என்ன பண்ணும்? ஒரு எரர் சிக்னல் ஒரு டிசி அவுட்புட் வோல்டேஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா. இந்த டிசி அவுட்புட் வோல்டேஜ் எதை பேஸ் பண்ணிருக்குது? இந்த பேஸ் ஆங்கிள் டிஃபரன்ஸ், the phase angle difference between the input signal frequency, input signal and the voltage control oscillator output signal. இங்க லோ பாஸ் ஃபில்டர் அவுட்புட் வந்து டிசி வோல்டேஜ். ஓகேங்களா. இந்த டிசி வோல்டேஜ் தான் வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டருக்கு இன்புட்டா கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இப்போ இந்த லோ பாஸ் ஃபில்டர் அவுட்புட் டிசி வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா the voltage control oscillator output frequency increase ஆகும். சப்போஸ் the low pass filter output DC voltage வந்து decrease ஆச்சுன்னா voltage control oscillator frequency வந்து decrease ஆகும். ஓகேங்களா. இப்படி இந்த லோ பாஸ் ஃபில்டரோட அவுட்புட் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இந்த எரர் சிக்னல் பேஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. இந்த லோ பாஸ் ஃபில்டர் என்ன பண்ணும்? இந்த பிசிஓ இன்புட் வோல்டேஜை குறைக்கும் இல்லை இன்க்ரீஸ் பண்ணும், குறைக்கும் இல்லை இன்க்ரீஸ் பண்ணும். எதுவும் குறைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுன்னா ஒரு கண்டிஷனில் the voltage control oscillator output F0 is equal to the input signal frequency Fs. இந்த ரெண்டு frequency மேட்ச் ஆகிற வரலும், அதாவது BCO output frequency F0 equal to the input signal frequency Fs, அது வர வரலும் the low pass filter வந்து the voltage control oscillatorோட input control voltage சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஒரு கண்டிஷன்ல the voltage control oscillator output frequency வந்து equal to the input signal frequency அப்படியும் ஒரு ஸ்டேஜில் வரும். அந்த ஸ்டேஜுக்கு நேம் வந்து லாக் கண்டிஷன் சொல்றோம். ஓகேங்களா. அந்த லாக் கண்டிஷன்ல the phase angle difference between the input signal and voltage control oscillator output signal வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் அட் எனி டைம். அதாவது புரியுதுங்களா. பார்த்தீங்கன்னா இந்த எரர் சிக்னல், இந்த எரர் வந்து பேஸ் ஆங்கிள் டிஃபரன்ஸ், இந்த பேஸ் ஆங்கிள் டிஃபரன்ஸ், இந்த பாயிண்ட்ல இருக்க பேஸ் ஆங்கிள் டிஃபரன்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகேங்களா. எந்த டைமாக தான் இருந்துச்சு, இல்லைன்னா இந்த பேஸ் ஆங்கிள் டிஃபரன்ஸ் வந்து ஜீரோவா இருக்கும். அந்த டைம் தான் லாக் கண்டிஷன் சொல்றோம். நாம இப்ப பேஸ் டிடெக்டரை பத்தி பார்க்க போறோம். இந்த பேஸ் டிடெக்டருங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் ஆஃப் பிஎல்எல். பிஎல்எல் வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட். இது வந்து ஒரு மல்டிப்ளேயரா ஆக்ட் ஆகுது. அதே சமயம் இது வந்து ஒரு கம்பேரட்டரும் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. இந்த பேஸ் டிடெக்டர் என்ன பண்ணுதுன்னா கம்பேர் தி இன்புட் சிக்னல் பேஸ் ஆங்கிள் அண்ட் வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர். இந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் அவுட்புட் சிக்னல் பேஸ் ஆங்கிளையும் இந்த இன்புட் சிக்னல் பேஸ் ஆங்கிளையும் கம்பேர் பண்ணுது. கம்பேர் பண்ணி ஒரு எரர் சிக்னல் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த எரர் சிக்னல் என்னதுன்னா இந்த பேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி இன்புட் சிக்னல் அண்ட் வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் அவுட்புட் சிக்னல். ஓகேங்களா. இந்த எரர் சிக்னல் வந்து ரெண்டு காம்பனண்டா இருக்குது. ஒன்று வந்து ஹை ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட் அண்ட் லோ ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட். இந்த ஹை ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட்ங்கிறது அது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட், அதோட ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு எஃப்எஸ் பிளஸ் F0. இந்த லோ ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட் எஃப்எஸ் மைனஸ் F0. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே F0ங்கிறது வோல்டேஜ் கண்ட்ரோலர் ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி, எஃப்எஸ்ங்கிறது இன்புட் சிக்னல் ஃப்ரீக்வன்சி. பேஸ் டிடெக்டர்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் பார்த்தோம். ஓகேங்களா. இந்த பிஎல் சர்க்யூட்ல இது ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட். ஓகே. இந்த பேஸ் டிடெக்டர்ங்கிறது ரெண்டு டைப்ஸ்ல இருக்குது. அனலாக் பேஸ் டிடெக்டர் அண்ட் டிஜிட்டல் பேஸ் டிடெக்டர். ஓகேங்களா. சில அப்ளிகேஷன்ல அனலாக் பேஸ் டிடெக்டர் யூஸ் பண்றாங்க. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த அப்ளிகேஷன் வந்து என்ன யூஸ் பண்ணுறதுன்னா டிஜிட்டல் டைப் பேஸ் டிடெக்டர். இப்போ டபுள் பேலன்ஸ் மிக்சர் சர்க்யூட்டுங்கிறது ஒரு அனலாக் பேஸ் டிடெக்டர். இது காமன்லி இதை தான் மேக்ஸிமம் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறாங்க. அனலாக் டைப்பில் யூஸ் பண்ணுறது இந்த டபுள் பேலன்ஸ் மிக்சர் சர்க்யூட், இந்த பேஸ் டிடெக்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் டிஜிட்டல் பேஸ் டிடெக்டர் வந்து பல விதமான அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. அதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆர் பேஸ் டிடெக்டர், எக்ஸ்க்ளூசிவ் ஆர் பேஸ் டிடெக்டர் அண்ட் பேஸ் ஃப்ரீக்வன்சி டிடெக்டர். திஸ் ஆர் தி காமன்லி யூஸ்டு டிஜிட்டல் பேஸ் டிடெக்டர். இந்த ரெண்டு தான் மேக்ஸிமம் நிறைய அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம லோ பாஸ் ஃபில்டரை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் லோ பாஸ் ஃபில்டர் என்னன்னா இட் அலோ ஒன்லி லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல்.
at eliminating the high frequency signal. பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ்ட் டிடெக்டரில் நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்து ஒரு எரர் சிக்னல் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த எரர் சிக்னல் வந்து என்னன்னா 2 காம்பனன்ட் இருக்குது, ஹை ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட் சிக்னல் அண்ட் லோ ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட் சிக்னல் கம்பைன் பண்ணி தான் இந்த எரர் சிக்னல். ஓகேங்களா, இந்த எரர் சிக்னல் வந்து இந்த ஹை ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட் வந்து இந்த லோ பாஸ் ஃபில்டர் வந்து ஃபில்டர் பண்ணிடுது. இட் ஒன்லி அலோ தி லோ ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட். இப்போ லோ பாஸ் ஃபில்டர் அவுட்புட் வந்து ஒன்லி லோ ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட். இந்த லோ ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட் என்ன, இட் இஸ் தி டிசி வோல்டேஜ். அந்த டிசி வோல்டேஜ் தான் நம்ம வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டருக்கு இன்புட்ல நம்ம கொடுக்குறோம். இப்போ மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் தி வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர், அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா இட் ஜென்ரேட் தி ஹை ஃப்ரீக்வன்சி அவுட்புட் சிக்னல். எப்படி ஜென்ரேட் பண்ணா, இன்புட்ல வோல்டேஜ் அப்ளை பண்றோம், டிசி வோல்டேஜ் பண்றோம், அந்த டிசி வோல்டேஜ் தகுந்த மாதிரி அவுட்புட்ல வந்து ஹை ஃப்ரீக்வன்சி அவுட்புட் சிக்னல் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்புட்ல அதிகமான டிசி வோல்டேஜ் நம்ம அப்ளை பண்ணனா வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர்ல வந்து அது ஹை ஃப்ரீக்வன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதான் இன்புட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது அவுட்புட்ல ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். அதனால வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் வந்து வோல்டேஜ் டு ஃப்ரீக்வன்சி கன்வெர்ட்டர்னு சொல்லலாம். ஓகேங்களா, இப்போ இந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டரோட அவுட்புட் சிக்னல் ஃப்ரீக்வன்சியும் இந்த இன்புட் சிக்னல் ஃப்ரீக்வன்சியும் இந்த பேஸ் டேட்டா கம்பேர் பண்ணி ஒரு எரர் சிக்னல் ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிசி வோல்டேஜ் லோ பாஸ் ஃபில்டர் என்ன பண்ணும், அந்த எரர் சிக்னல் பேஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிசி வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணி வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டருக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த டிசி வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா இந்த எரர் சிக்னல் பேஸ் பண்ணி இருக்குது. ஓகேங்களா, இப்போ அதிகமான எரர் சிக்னல் இருந்துச்சுன்னா அதிகமான டிசி வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணும், கம்மியான எரர் சிக்னல் இருந்துச்சுன்னா கம்மியான டிசி வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா, இந்த மாதிரி இந்த வோல்டேஜை சேஞ்ச் பண்ணி ஒரு கண்டிஷன்ல வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டரோட ஃப்ரீக்வன்சி அவுட்புட் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு தி இன்புட் சிக்னல் ஃப்ரீக்வன்சி. அந்த கண்டிஷன் தான் லாக் கண்டிஷன் சொல்றோம். ஓகேங்களா, இப்போ பேஸ் லாக் லூப்ல வந்து ஒரு 3 மோட்ல நம்ம யூஸ் பண்றோம். என்னென்ன மோடுனா ப்ரீ ரன்னிங் மோட், கேப்சர் மோட் அண்ட் லாக் மோட். இந்த 3 மோட்ல இது ஆப்ரேட் ஆகுது. பார்த்தீங்கன்னா பேஸ் லாக் லூப் வந்து 3 மோட்ல ரன் ஆகுது. 3 மோட்ஸ்ல ரன் ஆகுது. ஃபர்ஸ்ட் மோட் வந்து ப்ரீ ரன்னிங் மோட், செகண்ட் மோட் வந்து கேப்சர் மோட், மூணாவது மோட் வந்து லாக் மோட். ஓகே, இப்போ ஒவ்வொரு மோடா நம்ம பார்க்கலாம். ப்ரீ ரன்னிங் மோடுன்னு என்னன்னா எந்த இன்புட் சிக்னலும் ஒரு கொடுக்கல, அந்த கண்டிஷன்ல இந்த பேஸ் லாக் லூப் வந்து ஒர்க் ஆகுது. அந்த மோடு நேம் வந்து ப்ரீ ரன்னிங் மோட். இப்போ நெக்ஸ்ட் வந்து கேப்சர் மோட். இந்த கேப்சர் மோடுன்னு என்னன்னா இப்போ இன்புட் சிக்னல் நம்ம கொடுக்கும்போது இந்த வோல்டேஜ் கண்ட்ரோலர் ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் ஆகும். அந்த சேஞ்ச் ஆகிற அந்த டைம் மோடு, அந்த மோடு வந்து கேப்சர் மோடு. அந்த சேஞ்ச் ஆகிறப்ப அந்த டைம் பீரியட் வந்து கேப்சர் மோடுங்கிறோம். ஓகேங்களா, இப்போ ஆஃப்டர் சம் டைம் பீரியட் இந்த வோல்டேஜ் கண்ட்ரோலர் ஆசிலேட்டர் அவுட்புட் ஃப்ரீக்வன்சி வந்து இட் இஸ் ஈக்குவல் டு தி இன்புட் சிக்னல் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா, அந்த மோடு பேர் வந்து பேஸ் லாக் மோடுங்கிறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம பேஸ் லாக் லூப்ல யூஸ் பண்ற இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன் என்னென்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் லாக் இன் ரேஞ்ச் ஆர் ட்ராக்கிங் ரேஞ்ச், இந்த கேப்சர் ரேஞ்ச், புல் இன் டைம், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டெர்ம்ஸ் யூஸ் இன் தி பேஸ் லாக் லூப். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டெர்ம்ஸ். இதோட டெஃபினேஷன் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லாக் இன் ரேஞ்ச் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். த ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஓவர் விச் தி PLL கேன் மெயின்டைன் தி லாக் வித் தி இன்கமிங் சிக்னல் இஸ் கால் தி லாக் இன் ரேஞ்ச் ஆர் ட்ராக்கிங் ரேஞ்ச். அதாவது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும், இந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் இந்த பேஸ் லாக் லூப்ல வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு தி இன்புட் சிக்னல் ஃப்ரீக்வன்சி. அந்த கண்டிஷன் வந்து லாக் இன் கண்டிஷன். இனிஷியலாக நம்ம அஸ்யூம் பண்ணிக்கங்க இந்த பேஸ் லாக் லூப் வந்து லாக் இன் கண்டிஷன்ல இருக்குது. அதாவது VCO அவுட்புட் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு தி இன்புட் சிக்னல் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா, இப்போ நம்ம இன்புட் சிக்னல் நம்ம அப்ளை பண்ணுறோம். இன்புட் சிக்னலை நம்ம வேரி பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா அது இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, ஒரு ரேஞ்ச் வரலும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறீங்க. அப்போ என்ன ஆகும், இந்த வோல்டேஜ் கண்ட்ரோலர் ஆசிலேட்டர் அவுட்புட் ஃப்ரீக்வன்சியும் அப்படியே துரத்திட்டே போகும். இன்புட் சிக்னல் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் பின்னாடியே துரத்திட்டே போகும். ஓகேங்களா, ஒரு ரேஞ்ச் வரலும் துரத்திட்டு போகும். ஓகேங்களா, ஒரு ரேஞ்ச் வரலும் துரத்தி போய் அதை பிடிக்கும். அந்த ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி தான் லாக் இன் ரேஞ்சுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இப்போ கேப்சர் ரேஞ்சுனா பார்க்கலாம். த ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி over which the phase lock loop can occur the lock with an input signal is called the capture range. அதாவது இப்போ இனிஷியலாக அஸ்யூம் பண்ணிக்கங்க இந்த பேஸ் லாக் லூப் வந்து அன்லாக்டு கண்டிஷன், அந்த கண்டிஷன் இருக்குதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. அன்லாக்டு கண்டிஷனா இந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு தி இன்புட் சிக்னல் ஃப்ரீக்வன்சி.
ஓகே, அந்த கண்டிஷனில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்னாகும், டியூ டு தி பேஸ் லாக் லூப் ஆப்ரேஷன், இந்த பிஎல்எல் ஆப்ரேஷனால என்னாகும், இந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் வந்து என்னாகும், வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் அவுட்புட் ஃப்ரீக்வன்சி வந்து இன்புட் சிக்னல் ஃப்ரீக்வன்சியை துரத்திக்கிட்டே போகும். துரத்திட்டு போய் ஒரு டைமில் கேப்சர் பண்ணும், ஒரு டைமில் போய் பிடிச்சிடும். ஓகேங்களா? அந்த ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி தான் கேப்சர் ரேஞ்ச் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதாவது லாக்இன் ரேஞ்சுக்கும் கேப்சர் ரேஞ்சுக்கும் என்ன வித்தியாசம்னா, லாக்இன் ரேஞ்சுக்கு வந்து இனிஷியலாக வந்து லாக்இன் ரேஞ்சில் லாக்டு கண்டிஷனில் இருக்குது. அதாவது பேஸ் லாக் லூப் வந்து லாக்டு கண்டிஷனில் இருக்குது. அதாவது விசிஓ அவுட்புட் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு தி இன்புட் சிக்னல் ஃப்ரீக்வன்சி. அந்த லாக் ரேஞ்சிலேருந்து இப்போ இன்புட் சிக்னல் வேரி பண்ணும்போது என்ன ஆகும், பின்னாடியே துரத்தி போய் இந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் அவுட்புட் ஃப்ரீக்வன்சி வந்து என்ன பண்ணும், பின்னாடியே துரத்தி போய் இன்புட் சிக்னலை ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் வரலும் பிடிக்க ட்ரை பண்ணும். பர்டிகுலர் ரேஞ்ச் வரலும் பிடிக்க ட்ரை பண்ணும். அந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்கு மேலே போச்சுன்னா என்ன ஆகும், அந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் வந்து திருப்பியும் ஒரிஜினல் பொசிஷன், அதோட சென்ட்ரல் ஃப்ரீக்வன்சிக்கு வந்துடும். ஓகேங்களா? அதுதான் லாக்இன் ரேஞ்ச். ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் ஒரு ஃப்ரீக்வன்சி வரலும் இந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் அவுட்புட் ஃப்ரீக்வன்சி வந்து பின்னாடியே இன்புட் சிக்னல் ஃப்ரீக்வன்சி பின்னாடியே துரத்து போய் பிடிக்க ட்ரை பண்ணும். ஓகேங்களா? ஒரு ரேஞ்சுக்கு மேலே பிடிக்க முடியாதுன்னா என்ன ஆகும், ரிட்டர்ன் டு தி ஒரிஜினல் பொசிஷன், ரிட்டர்ன் டு தி சென்டர் ஃப்ரீக்வன்சி, அந்த சென்டர் ஃப்ரீக்வன்சிக்கு வந்துடும். ஓகேங்களா? இது லாக்இன் ரேஞ்ச். கேப்சர் ரேஞ்சுன்னு என்னன்னா, இனிஷியலாக வந்து பேஸ் லாக் லூப் வந்து அன்லாக்டு கண்டிஷன், அந்த கண்டிஷன் இருக்குது. அதாவது விசிஓ அவுட்புட் ஃப்ரீக்வன்சி இஸ் நாட் ஈக்குவல் டு தி இன்புட் சிக்னல் ஃப்ரீக்வன்சி, அந்த கண்டிஷனில் இருக்குது. அந்த கண்டிஷனில் இருக்குமே என்ன ஆகுனா, பிஎல்எல் ஆப்ரேஷனால வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் வந்து இன்புட் சிக்னல் ஃப்ரீக்வன்சியை முன்னாடியே தோற்று போய் ஒரு இடத்துல பிடிச்சிடும். ஓகேங்களா? அந்த பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இஸ் கால் தி கேப்சர் ரேஞ்ச். ஓகேங்களா? நெக்ஸ்ட் புல்-இன் டைம்னா என்னன்னு பார்க்கலாம். த டைம் டேக்கன் பை தி பிஎல்எல் டு எஸ்டாப்ளிஷ் தி லாக் இஸ் கால் தி புல்-இன் டைம். அதாவது இந்த இனிஷியலாக வந்து பேஸ் லாக் லூப் வந்து அன்லாக்டு கண்டிஷன் இருக்குதா அசூம் பண்ணிக்கங்க. அதாவது விசிஓ அவுட்புட் ஃப்ரீக்வன்சி இஸ் நாட் ஈக்குவல் டு தி இன்புட் சிக்னல் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? இப்போ இந்த பிஎல்எல் ஆப்ரேஷனால என்ன ஆகும், பிஎல்எல் ஆப்ரேஷனால விசிஓ வந்து துரத்தி போய் இன்புட் சிக்னல் ஃப்ரீக்வன்சியை பிடிச்சிடும். அதான் இன்புட் சிக்னல் பிடிச்சோன்னா என்ன ஆகும், இந்த வோல்டேஜ் கண்ட்ரோலர் ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு தி இன்புட் சிக்னல் ஃப்ரீக்வன்சி, அந்த கண்டிஷன் பேர் லாக் கண்டிஷன் சொல்கிறோம். இப்போ அன்லாக் கண்டிஷன்லேருந்து லாக் கண்டிஷனுக்கு போகிற அந்த டைம் பீரியட் இருப்பாருங்க, அந்த டைம் பீரியட் தான் புல்-இன் டைம் சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த புல்-இன் டைம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குதுன்னா, அந்த ஃப்ரீக்வன்சி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி வோல்டேஜ் கண்ட்ரோலர் ஆசிலேட்டர் அவுட்புட் அண்டு இன்புட் சிக்னல் ஃப்ரீக்வன்சி. இன்புட் சிக்னல் அதாவது இந்த ஃப்ரீக்வன்சி டிஃபரன்ஸ் வந்து இந்த வோல்டேஜ் கண்ட்ரோலர் ஆசிலேட்டரோட அவுட்புட் ஃப்ரீக்வன்சிக்கும் இன்புட் சிக்னல் ஃப்ரீக்வன்சிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பொறுத்து இருக்கு. அதே மாதிரி வோல்டேஜ் கண்ட்ரோலர் ஆசிலேட்டரோட பேஸ் ஆங்கிளும் இன்புட் சிக்னல் பேஸ் ஆங்கிள் இருப்பாங்க, அந்த டிஃபரன்ஸ் பொறுத்து இந்த புல்-இன் டைம் மாறிட்டே இருக்கும். ஓகேங்களா? திரும்பவும் அது வந்து அதோட புல்-இன் டைம் இன்னொன்று பேஸ் பண்ணியிருக்குது. எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, ஓவரால் லூப் கெயின். இந்த பேஸ் லாக் லூப்புங்கிறது ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் சொல்கிறோம், அந்த ஓவரால் லூப் கெயினோட பேஸ் பண்ணி இருக்கும். ப்ளஸ் இந்த பேஸ் லாக் லூப்பில் யூஸ் பண்ணுற ஃபில்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு பாருங்க, ஃபில்டரை பேஸ் பண்ணியும் இந்த புல்-இன் டைம் மாறுபடும். ஓகேங்களா? நாம இப்போ பின் கான்ஃபிகரேஷன் அண்ட் பிளாக் டயக்ராம் ஆஃப் IC-PLL 565 அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த நம்ம பிஎல்எல் பேஸ் லாக் லூப் வந்து பலவிதமான பேக்கேஜில் ஐசி பேக்கேஜில் கிடைக்குது. காமன்லி யூஸ்டு பேக்கேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா NESE 565. இதுதான் காமனாக மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஆஃப் த அப்ளிகேஷனுக்கு இந்த ஐசி தான் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஐசி வந்து 14 பின் ஐசி. ஓகேங்களா? இப்போ பின் நம்பர் 1 ரெப்ரசன்ட் தி -VCC, அதாவது -VCC சப்ளை. பின் நம்பர் 2, 3 வந்து இன்புட், 2 இன்புட் அண்ட் 3 இன்புட். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட் சிக்னல் வந்து பின் நம்பர் 2 ஆர் 3 இதில் எதிலோ ஒன்றில் தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். இன்புட் சிக்னல் அட் கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி அப்ளை பண்ணுறது வந்து பின் நம்பர் 2 இல்லை பின் நம்பர் 3. ஓகேங்களா? பின் நம்பர் 4 வந்து வோல்டேஜ் கண்ட்ரோலர் ஆசிலேட்டர் அவுட்புட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் கண்ட்ரோலர் ஆசிலேட்டர் தான் பின் நம்பர் 4. பின் நம்பர் 5 வந்து பேஸ் கம்பேரட்டர் VCO இன்புட். பின் நம்பர் 6 வந்து ரெஃபரன்ஸ் அவுட்புட். பின் நம்பர் 7 வந்து டிமாடுலேட்டட் அவுட்புட். பின் நம்பர் 8 வந்து எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர் ஃபார் VCO. பின் நம்பர் 9 வந்து எக்ஸ்டர்னல் கெப்பாசிட்டர் ஃபார் VCO. இப்போ பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 10, 11,
12 13 14 இதில் எந்த கனெக்ஷனும் நம்ம கொடுக்க போகிறதில்ல. ஓகேங்களா, 11 12 13 14 எந்த கனெக்ஷனும் கொடுக்க தேவையில்லை. இட் இஸ் நோ கனெக்ஷன். பின் நம்பர் 10 வந்து பாசிட்டிவ் சப்ளை, பின் நம்பர் 1 வந்து நெகட்டிவ் சப்ளை. ஓகேங்களா, நம்ம இப்போ பிளாக் டயக்ராமை பற்றி பார்க்கலாம். பாருங்க, இது பிளாக் டயக்ராம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பின் நம்பர் 4 connected to the pin number 5, that is short circuiting to the pin number 5, then only the VCO output connected to the phase detector input. அதாவது பின் நம்பர் 4ஐயும் 5ஐயும் கனெக்ட் பண்ணுறோம், ஷார்ட் சர்க்யூட் பண்ணுறோம். அப்போ தான் என்ன ஆகும், வோல்டேஜ் கண்ட்ரோலர் ஆசிலேட்டர் அவுட்புட் வந்து பேஸ் டிடெக்டரோட கனெக்ட் ஆகுது. இப்போ இன்புட் சிக்னல் வந்து பின் நம்பர் 2 ஆர் பின் நம்பர் 3 இதில் ஒன்றில் நம்ம அப்ளை பண்ணோம். எதில் வேணால் இதில் 2ல் அப்ளை பண்ணலாம், இல்லை 3ல் ஏதோ ஒரு பின்னில் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, இப்போ பின் நம்பர் 4 5 வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடுறோம். ஓகேங்களா, ஷார்ட் சர்க்யூட் பண்ணால் தான் என்ன ஆகும், விசிஓ அவுட்புட் வந்து பேஸ் டிடெக்டரோட கனெக்ட் ஆகுது. இப்போ பேஸ் டிடெக்டர் என்ன பண்ணும், இந்த இன்புட் சிக்னல் ஃப்ரீக்வன்சி பின் நம்பர் 2 ஆர் 3 அதில் வர இன்புட் சிக்னல் ஃப்ரீக்வன்சியும் இந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டரில் அவுட்புட் ஃப்ரீக்வன்சியும் கம்பேர் பண்ணுது. அதாவது பேஸ் ஆங்கிள் ஆஃப் தி இன்புட் சிக்னல் அண்ட் பேஸ் ஆங்கிள் ஆஃப் தி வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் அவுட்புட் அதை கம்பேர் பண்ணுது. ஓகேங்களா, கம்பேர் பண்ணி அது ஒரு அவுட்புட் சிக்னல் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா, அவுட்புட் எரர் சிக்னல். இந்த அவுட்புட் எரர் சிக்னல் என்னன்னா பேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி இன்புட் சிக்னல் அண்ட் பேஸ் அண்ட் வோல்டேஜ் கண்ட்ரோலர் அவுட்புட் சிக்னல். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் கெப்பாசிட்டர் சி எங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க, பின் நம்பர் 10க்கும் 7க்கும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த எக்ஸ்டர்னல் கெப்பாசிட்டர் சியும் இந்த இன்டர்னல் ரெசிஸ்டர் 3.6 கிலோ இது வந்து இன்டர்னல் ரெசிஸ்டர். இந்த இன்டர்னல் ரெசிஸ்டரும் இந்த கெப்பாசிட்டரும் என்னவா ஆக்ட் ஆகும்னா, இட் இஸ் த ஆக்ட் அஸ் தி லோ பாஸ் ஃபில்டர். ஓகேங்களா, அதாவது பேஸ் டிடெக்டர் அவுட்புட் வந்து லோ பாஸ் ஃபில்டர் கொடுக்குறோம் த்ரூ தி ஆம்ப்ளிஃபையர். இந்த ஆம்ப்ளிஃபையர் வழியாக இந்த லோ பாஸ் ஃபில்டர் கொடுக்குறாங்க. இந்த லோ பாஸ் ஃபில்டர் என்ன பண்ணும், இது என்ன பண்ணும், எலிமினேட்டிங் தி ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல், அலோ ஒன்லி தி லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல். அதாவது லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல் மட்டும்தான் இந்த லோ பாஸ் ஃபில்டர் அலோ பண்ணும். இந்த லோ பாஸ் ஃபில்டர் அவுட்புட் வந்து டிசி வோல்டேஜ். இந்த டிசி வோல்டேஜ் எங்கே கொடுக்குறோம், விசிஓ இன்புட்டில் கொடுக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர் ஆர்டி இது எங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா விசிஓவில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் கனெக்டட் பிட்வீன் தி விசிசி அண்ட் பின் நம்பர் 8. ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே எக்ஸ்டர்னல் கெப்பாசிட்டர் சிடி எங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், மைனஸ் விசிசி அப்ளைக்கும் பின் நம்பர் 9க்கும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, விசிசியில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர் ஆர்டி சிடி தான் வோல்டேஜ் கண்ட்ரோலர் ஆசிலேட்டரோட சென்டர் ஃப்ரீக்வன்சி, இந்த அதாவது ஃப்ரீ ரன்னிங் ஃப்ரீக்வன்சியை டிட்டர்மைன் பண்ணுது. ஓகேங்களா, இந்த ரெசிஸ்டர் வேல்யூ கெப்பாசிட்டி வேல்யூ பொறுத்து தான் இந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டரோட சென்டர் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா, அதான் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷனை டிசைட் பண்ணுது. இப்போ எந்த இன்புட் சிக்னலும் நம்ம கொடுக்கல, எந்த இன்புட் சிக்னலும் பேஸ் டிடெக்டர் கொடுக்கல. அதாவது 2 3 ஷார்ட் சர்க்யூட் அண்ட் தென் கனெக்டட் டு தி கிரவுண்ட். இதை ஷார்ட் சர்க்யூட் பண்ணி இதில் கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிட்டோன்னா தேர் இஸ் நோ இன்புட் சிக்னல். அந்த கண்டிஷனில் இந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃப்ரீக்வன்சி பேர் தான் சென்டர் ஃப்ரீக்வன்சி, அதாவது ஃப்ரீ ரன்னிங் ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீ ரன்னிங் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 0.25 டிவைட் பை ஆர்டி சிடி ஹெட்ஸ். இந்த ஃப்ரீ ரன்னிங் ஃப்ரீக்வன்சி எதை பொறுத்து இருக்கு பாருங்க, ரெசிஸ்டர் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர் ஆர்டி அண்ட் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர் சிடி இதை பொறுத்து தான் இந்த ஃப்ரீ ரன்னிங் ஃப்ரீக்வன்சி இருக்கு. இப்போ பேஸ் லாக் லூப் ஆப்ரேஷன் பற்றி பார்க்கலாம். இங்கே பின் நம்பர் 4 வந்து 5ஓட கனெக்ட் ஆகிருக்குது. அதனால விசிஓ அவுட்புட் வந்து பேஸ் டிடெக்டர் இன்புட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இப்போ இன்புட் சிக்னல் வந்து பின் நம்பர் 2 இல்லை பின் நம்பர் 3 இதில் ஒன்றுலாம் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த இன்புட் சிக்னல் வந்து கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி சிக்னல். ஓகேங்களா, இப்போ அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணோன்னு என்ன ஆகும், இந்த பேஸ் டிடெக்டர் வந்து கம்பேர் தி இன்புட் சிக்னல் ஃப்ரீக்வன்சி, கம்பேர் தி இன்புட் சிக்னல் பேஸ் ஆங்கிள் வித் தி வோல்டேஜ் கண்ட்ரோலர் ஆசிலேட்டர் பேஸ் ஆங்கிள். இந்த பேஸ் டிடெக்டர் என்ன பண்ணுதுன்னா இன்புட் சிக்னலோட பேஸ் ஆங்கிளையும் வோல்டேஜ் கண்ட்ரோலர் அவுட்புட் சிக்னலோட பேஸ் ஆங்கிளையும் கம்பேர் பண்ணுது. கம்பேர் பண்ணி அந்த எரர் சிக்னல் ப்ரொடியூஸ் பண்ணுது. பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் டிடெக்டர் ஆக்ட் அஸ் தி எரர் டிடெக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட்டில் என்ன இருக்கும், பேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி வோல்டேஜ் கண்ட்ரோலர் ஆசிலேட்டர் அவுட்புட் சிக்னல் அண்ட் இன்புட் சிக்னல் அதோட பேஸ் ஆங்கிள் டிஃபரன்ஸ் வந்து இங்கே கிடைக்குது. ஓகேங்களா, இது வந்து ஒரு எரர் சிக்னல். இந்த எரர் சிக்னல் வந்து 2 காம்பனன்ட் இருக்குது. அந்த எரர் சிக்னலில் ஒன்று வந்து ஹை ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட் அண்டு லோ ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட், அதாவது ஏசி காம்பனன்ட் அண்டு டிசி காம்பனன்ட். 2 காம்பனன்ட்டும் இந்த பேஸ் டிடெக்டர் அவுட்புட்டில் எரர் சிக்னலில் 2 காம்பனன்ட், ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல் காம்பனன்ட் அண்ட் லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல் காம்பனன்ட் ரெண்டுமே
பேஸ் டிடெக்டர் அவுட்புட் எரர் சிக்னலாக கிடைக்குது. ஓகேங்களா? இந்த எரர் சிக்னல் வந்து நம்ம எங்கே அப்ளை பண்ணுறோம்? அப்ளை தி லோ பாஸ் ஃபில்டர். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் சியும் 3.6 கிலோவும் லோ பாஸ் ஃபில்டராக ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இந்த பேஸ் டிடெக்டர் அவுட்புட் எரர் சிக்னல் வந்து இந்த லோ பாஸ் ஃபில்டருக்கு அப்ளை பண்ணோம். எது வழியே? ஆம்பிளிஃபையர் வழியே அப்ளை பண்ணுறோம். இந்த லோ பாஸ் ஃபில்டர் என்ன பண்ணும்? இட் ஃபில்டர் தி ஹை ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட். இட் அலோ ஒன்லி லோ ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட். அதாவது இந்த எரர் சிக்னல் இருக்க ஹை ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட்டை வந்து இதை ஃபில்டர் பண்ணிடும். ஓகேங்களா? ஒன்லி அலோ தி லோ ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட். இந்த லோ ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட் மட்டும்தான் இந்த ஃபில்டர்லேருந்து வெளியே வரும். இந்த லோ ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட்டுங்கிறது டிசி வோல்டேஜ். ஓகேங்களா? இந்த ஃபில்டரோட அவுட்புட் வந்து டிசி வோல்டேஜ். இந்த டிசி வோல்டேஜ் தான் வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ இந்த டிசி வோல்டேஜ் என்ன பண்ணுதுன்னா இந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டரோட அவுட்புட் ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணுது ஆர் டிக்ரீஸ் பண்ணுது, அதாவது கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேங்களா? அதாவது இந்த டிசி வோல்டேஜ் ஃபில்டர் அவுட்புட் டிசி வோல்டேஜ் வந்து வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டரை அதோட அவுட்புட் ஃப்ரீக்வன்சி வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த டிசி வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா விசிஓ அவுட்புட் என்ன ஆகும்? விசிஓ அவுட்புட் ஃப்ரீக்வன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ சப்போஸ் இந்த விசிஓ இன்புட் கண்ட்ரோல் வோல்டேஜ் வந்து ரெடியூஸ் ஆச்சுன்னா ஃபில்டர் அவுட்புட் வந்து டிசி வோல்டேஜ் வந்து கம்மியாச்சுன்னா இந்த விசிஓ அவுட்புட் ஃப்ரீக்வன்சியும் கம்மியாகும். ஓகேங்களா? அதனால தான் இந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் என்னன்னு சொல்கிறோம்? வோல்டேஜ் டு ஃப்ரீக்வன்சி கன்வெர்ட்டர்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபில்டர் என்ன பண்ணுது? இந்த டிசி வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த டிசி வோல்டேஜ் எதை பேஸ் பண்ணியிருக்குது? பேஸ்ட் ஆன் தி பேஸ் டிஃபரன்ஸ் எரர். அதாவது எரர் சிக்னலை பேஸ் பண்ணி பேஸ் டிடெக்டர் அவுட்புட் எரர் சிக்னலை பேஸ் பண்ணி இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த கண்ட்ரோல் வோல்டேஜ் என்ன பண்ணோம்னா விசிஓ தட் இஸ் த வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டரை இந்த கண்ட்ரோல் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அந்த ப்ராசஸ் மாறி 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 நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? எது ஊரில் நடக்குன்னா என்னன்னா இந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் அவுட்புட் ஃப்ரீக்வன்சி வந்து ஈக்குவல் டு தி இன்புட் சிக்னல் ஃப்ரீக்வன்சி. அது வரவரையிலும் இந்த எரர் சிக்னல் மாறிட்டே இருக்கும். அதனால இந்த கண்ட்ரோல் இன்புட் மாறிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுனா இந்த வோல்டேஜ் கண்ட்ரோல்டு ஆசிலேட்டரோட அவுட்புட் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு தி இன்புட் சிக்னல் ஃப்ரீக்வன்சி. இந்த கண்டிஷன் வரவரையிலும் ப்ராசஸ் நடக்கும். ஒன்ஸ் வந்து இந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு தி இன்புட் சிக்னல் ஃப்ரீக்வன்சி அந்த கண்டிஷன் வந்தோடனே என்ன ஆகும்? இங்கே பேஸ் டிடெக்டர் எரர் வந்து 0, அதாவது பேஸ் டிஃபரன்ஸ் வந்து 0 ஆகும், இல்லை பேஸ் டிஃபரன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த கண்டிஷன் நேம் இருந்தால் என்னன்னு சொல்கிறோம்? லாக்இன் கண்டிஷன். லாக்இன் கண்டிஷனில் இந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் அவுட்புட் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு தி இன்புட் சிக்னல் ஆஃப் தி பேஸ் டிடெக்டர். சச் கண்டிஷன் இஸ் கால்ட் அஸ் தி லாக்இன் கண்டிஷன். இந்த லாக்இன் கண்டிஷன் சொல்கிறோம். இந்த பேஸ் லாக் லூப் வந்து பல விதமான அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னல் வந்து லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக இந்த பேஸ் லாக் லூப் வந்து ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி கேரியர் சிக்னல் ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த கேரியர் ஃப்ரீக்வன்சி சிக்னலையும் இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னல் மிக்ஸ் பண்ணி லாங் டிஸ்டன்ஸு டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. யூஸிங் தி மாடுலேஷன் ப்ராசஸ் மூலம் டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. அந்த பர்பஸ்க்கும் யூஸ் ஆகுது. அந்த மாதிரி டிமாடுலேஷன் பர்பஸ்க்கும் இது யூஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா இதோட பல விதமான அப்ளிகேஷன் யூஸ் ஆகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இது சில அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா எஃப்எம் டிமாடுலேஷன் நெட்வொர்க் ஃபார் எஃப்எம் ஆப்ரேஷன், இது ஒரு அப்ளிகேஷன். இட் இஸ் யூஸ்ட் இன் மோட்டார் ஸ்பீட் கண்ட்ரோல் அண்ட் ட்ராக்கிங் ஃபில்டர்ஸ். ஓகேங்களா? இந்த மோட்டார் ஸ்பீட் கண்ட்ரோலுக்கும் இது அந்த ட்ராக்கிங் ஃபில்டர்ஸ்க்கும் இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் டிகோடர்ஸ் ஃபார் டிமாடுலேஷன் கேரியர் ஃப்ரீக்வன்சிஸ், இதுக்காக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டைம் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர், அந்த பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது. இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஜிட்டர் ரிடக்ஷன் அண்ட் கிளாக் ரெக்கவரி, இதுக்காக யூஸ் ஆகுது.